மாடு மேய்க்கிறாங்க போல இருக்குங்க. அங்கே 2 லேடிஸ் இருந்தாங்க, பட் உள்ளே இருந்தாங்க. 2 தாய்மார்கள் உள்ளே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட நம்ம எதுவுமே தகவல் வந்து கேட்க முடியவில்லை. இந்த மாதிரி வழியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குங்க. நான் கூட ஓரளவுக்கு தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் பயங்கரமான காடாக இருக்கும் போல இருக்குங்க. பயங்கரமான காட்டு வழிங்க. கிராம பக்கத்தில் வந்துருக்கு நினச்சா ஒன்றும் காணுமே. மறுபடியும் ஒரு 2 வீலர் வருது. ஒரு ஐயாவோ ஒரு அம்மாவோ வர்றாங்க. சாதாரணமாக இந்த வழியில் வர்றாங்க. நம்மளுக்கு தான் போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இங்கேயே வந்து வாழ்ந்து பழகிட்டாங்க. இன்னும் வாழ்ந்து தான் இருக்காங்க. நம்ம வந்து என்றைக்கோ ஒரு நாள் வர்றவங்க. என்றைக்கோ ஒரு நாள் வரும்போது இந்த காட்டு வழியெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாகவும் ரொம்ப ஆபத்தாகவும் தெரியும். அவங்களுக்கு வந்து இந்த ஆபத்தெல்லாம் பழகிடுச்சுங்க. இங்கே ஒரு ஆறு இருக்குது, கொஞ்சமாக தண்ணி இருக்குது. கொஞ்சமாக இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்குது. மழை பெஞ்சால் மேலேயே வரும்போது இருக்குங்க தண்ணி. பாருங்க, மேலேயே ஈரமாக இருக்குது. எந்த பக்கம் இருந்தால் தண்ணி எப்படி வருதுன்னு தெரியல. இப்படி போகுதா இல்லை இப்படி வருதான்னு தெரியலையா. இப்படி வருதுங்க கரெக்ட். சார் இந்த இடத்துல தண்ணி இப்படி வந்துட்டுருக்கு. இப்படி தான் தண்ணி போயிட்டுருங்க கீழ் பகுதியில். எது மேல் பகுதி எது கீழ் பகுதின்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது.